ஹே பார்ட்னர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய். ஸோ இன்னைக்கான வீடியோ என்னோட பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோங்க. ஸோ நான் 37 இயர்ஸ் வந்துருச்சு. எனக்கு விவரம் தெரிஞ்சு என் பர்த்டே எங்கள் அம்மா 15 இயர்ஸ் வரைக்கும் செலிப்ரேட் பண்ணாங்க. சூப்பராக கேக் வெட்டுவாங்க. ஏன்னா ஹாலிடேல தான் என் பர்த்டே வரும், மாட்டு பொங்கல் அன்னைக்கு. ஸோ எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் லீவுக்கு வருவாங்க, பெரியப்பா பசங்க, சித்தங்க பசங்க, அவங்களெல்லாம் சேர்ந்து கேக் வெட்டிட்டு எல்லாத்தையும் வெளில கூட்டு போயிட்டு செம ஃபன்னாக போயிட்டுருக்கோம். எனக்கு 15 இயர்ஸ் வரையும் அவங்க செலிப்ரேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சுனாமி வந்துச்சா, சுனாமி வந்தாலும் எனக்கு ட்ரெஸ் வேணாம், இந்த வருஷம் சுனாமி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கி விட்டது. அதுக்கப்புறமேட்டு பர்த்டே செலிப்ரேஷன்லாம் பெருசாக நான் பண்ணுறதில்ல. அதில் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் அப்படியே போயிடுச்சுங்க. என் மனைவி பொண்ணு பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் நான் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் காட்டாதனால அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம், நார்மல் டே மாதிரி. பட் இந்த வருஷம் அவங்க எனக்கு சூப்பராக அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணாங்க, ரொம்ப எஃபர்ட் போட்டு. ஸோ அதுதான் இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரசித்தியா மணி கரெக்டாக 12 ஆகுது. எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்கா. நெய்பர் வீட்டிலேருந்து கேக் இருக்குது, சூப்பராக இருக்குது. அவங்கள இன்னும் காணமேடி, மணி வேற 12 ஆகுது. ஓகே வாங்க. கத்திங்க, கத்தி. ஆமா, ஏய் அதெல்லாம் எடுக்கக்கூடாது. ஆமா மம்மி வாங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. எல்லாரும் காப்பி பண்ணீங்களா? அவங்கள கூட்டுங்க முதல்ல. அவங்க குழந்தைங்க நம்மள கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. தேங்க்யூ. சர்ப்ரைஸ்லாம் பண்ண முடியாதான் நான் கேட்டேன். ஒரு நல்ல பிளான சொல்லுங்க, நாங்க எக்ஸிக்யூட் பண்றோம். வேற லெவல். இங்க வாங்க, இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு. இத புல் அவுட் பண்ணுங்க. இது ஊதவே இல்ல, அவங்களுக்கு கொடுப்பேன். ஊதுங்க, இது எடுங்க. இது கொஞ்சம் இருங்க. ஆமா ஒரே நிமிஷம். இதுவே தெரியாது. நல்லா இருக்கா இல்லையா? ஒரு ரியாக்ஷனும் கொடுக்க மாட்டீங்க. அது தெரிஞ்ச கேட்க மாட்டீங்களா? நானும் சொல்ல மாட்டேன். எப்படி இருக்கு அப்படின்னும் சூப்பரா இருக்கு. உங்க பிள்ளை ரொம்ப இங்க பிரசித்தியா இல்ல, மம்மி இல்ல, அதெல்லாம் கேட்கல. நானும் நீங்களும் மட்டும்தான். என் கேக்கு தான் ஊட்டல, நானே என்ன எப்படியா டேஸ்ட் பண்ணிக்கிறேன். நீ வெறும் அப்பா மட்டும் தான் போட்டுருக்கணும். இது உன்னோட பர்த்டேவாமா? இருந்தாலும் நான் போடுவேன். உங்க அப்பா தனி போட்டோல இல்லப்பா. உங்க அப்பா தனி போட்டோல இல்ல, நான் என்ன பண்றது? கேக் எப்படி இருக்கு அப்பனோ? யார் செஞ்சதா சொல்ல மாட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். யாரா இருக்கும் தெரியலையா? யாரு? தனப்பிரியா சிஸ்டர். எப்படி செமையா செஞ்சிருக்காங்களா? இந்த ஐடியாவும் அவங்க தான் எனக்கு கொடுத்தாங்க. சூப்பரா இருக்குல்ல கேக் டேஸ்ட். அவங்க பஸ்ல வச்சு அனுப்பிச்சு விட்டாங்க உனக்காக. உங்களுக்கு ஸ்பெஷல் விஷஸும் கொடுத்துருக்காங்க. நன்றி. வாட் a surprise. அப்படிதான் இருந்திருக்கும் எனக்கு தெரியும். எனக்கு சத்தியமா தெரியல. என்னால முடிஞ்சதை நான் ட்ரை பண்றேன். பட் இந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியல. கேக் ரொம்ப எக்ஸ்ட்ரானியா இருந்துச்சு. தனப்பிரியா சிஸ்டர் பாத்தீங்கன்னா பிரசித்தியாவோட பர்த்டே திருச்சி நம்ம கொண்டாடின பர்த்டேல பாத்தீங்கன்னா அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் அவங்க அனுப்பிச்சு விட்டாங்க. 8th பர்த்டேன்னு நினைக்கிறேன்ல, 8 கிஃப்ட்ஸ் அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க. அப்போலேருந்து தெரியும் ரெகுலராக நம்மளோட எல்லா ஃபங்க்ஷன்ஸுக்கும் அதுக்கப்புறமேட்டு எல்லா செலிப்ரேஷன்ஸுக்கும் விசேஷ் பர்சனலாக இன்ஸ்டாகிராமில் சரஸுக்கு பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம பர்த்டே ஞாபகம் வச்சு கேக் தரேன்னு சொல்லி இன்ட்ரெஸ்டடாக கேக் செஞ்சு கொடுத்துருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் 1 இயராக ப்ரௌனி கேக் பிஸ்னஸ் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
ப்ரௌனி இப்படி ஒரு கேக் இருக்குன்னு எனக்கு தெரியாது, அவங்க சொல்லனா எனக்கு தெரிஞ்சிருக்கு. பீமா நகர்ல ஒரு டைம் அவங்க ப்ரௌனிஸ் அனுப்பிச்சு விட்டுருந்தாங்கன்னு நினைக்கிறேன், நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்க பிஸ்னஸ் வந்து இன்னும் சூப்பராக இந்த வருஷம் இன்னும் பெருசாக எக்ஸ்பேண்ட் ஆக என்னோட வாழ்த்துக்கள். சூப்பரான டேஸ்ட் இருந்துச்சு. இந்த கேக் பேர் எனக்கு தெரியல, உங்கள்கிட்ட கேட்டு சொல்லாது என்ன கேக்குன்னு. சூப்பராக இருந்துச்சு. ஐ திங்க் இட்ஸ் ப்ரௌனி சாக்லேட் கேக்குன்னு நினைக்கிறேன். ப்ரௌனி கிடையாது, அது சாக்லேட் கேக் தான். அது என்ன ஃப்ளேவர்னு அவங்க கேட்டு சொல்லுங்க. நைஸ் கேக். தேங்க்ஸ் ஃபார் தி கேக் சிஸ்டர். எனக்கு தேங்க்ஸ். உனக்கு தேங்க்ஸ். எப்படி ஒரு கடனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்றீங்க? தேங்க்ஸ் இல்ல, தூங்குறேன் காலையில. உங்களை யாவுமானவன்னு போட்டேனே, ஒரு துளி கூட அதுக்கு ஒரு சந்தோஷப்பட்ட மாதிரியும். மாணவன் நல்ல ஒரு டைட்டில் தான். ஐ எம் வெரி ஹாப்பி. உங்களுக்காக எதுக்கு அது சொல்லியிருக்கேன். யாவுமானவன் எழுதி வச்சா அது ஏன்னு கூட கேட்காம வாயில போட்டு முழுங்கிட்டீங்க. இப்பயாவது கேளுங்களேன், நான் சொல்றேன். சொல்லு, நீயே சொல்லு. நான் ஏன் வந்து உங்களுக்கு அது எழுதினேன்னா, நான் வந்து இத்தனை வருஷத்துல நான் உங்களுக்கு அது மாதிரி கொடுத்தது இல்லை. ஓகே, கிஃப்டா கொடுத்தா உங்களுக்கு எதுவுமே பிடிக்காது, காசுல போனா உங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. அதனால இந்த கௌஷிக் வந்து எனக்கு குறுக்க டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதனால வந்து இத்தனை வருஷம் கல்யாண வாழ்க்கையில உங்களுக்கு நான் அந்த டைட்டிலை கிஃப்டா கொடுக்குறேன். இதை விட ஒரு சிறந்த கிஃப்ட் இருக்க முடியுமான்னு தெரியல. ஓகே, ஏன்னா எனக்கு வந்து நீங்க பெர்ஃபெக்டா வந்து சூப்பரா நான் அப்படி கண்ணை காட்டினோன்னே அதெல்லாம் எனக்கு வாங்கி கொடுத்து, எனக்கு பிடிச்சதை மட்டும் செஞ்சு, எனக்காக எல்லாத்தையும் ஃபைட் பண்ணி, எனக்கு பிடிச்சதை மட்டுமே நடந்துக்கிட்டு, எனக்காக நிறைய விஷயத்த மாற்றிக்கிட்டு, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இருந்தாலும் யூ ஆர் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் சோல் இன் த வேர்ல்ட். ரொம்ப நல்ல மனசு உங்களுக்கு. யுவர் ஆனர், உங்களோட யுவர் ஆனர், 1 செகண்ட். என்ன இவர் தூக்கு அவர் அப்படிதான் யோர் சோல் மை சோல் அப்படின்னு சொல்லிருக்க. அவர் சோலு கண்ண மூடி மலப்பிச்சு. நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ அதனால வந்து இத்தனை வருஷம் வாழ்க்கையில வந்து எனக்கு எல்லாமா நீங்க இருந்திருக்கீங்க. அதனால தான் அப்படி போட்டிருக்கேன். எனக்கு நான் வந்து கல்யாணம் ஆறப்போ ஒரு டீனேஜ்ல இருந்தாக்கு அந்த டைம்ல நான் சொல்லுவேன் என் சிவன் நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அது நிஜமாலுமே நீங்க பூர்த்தி பண்ணிட்டீங்க. இத்தனை வருஷத்துல எதுவுமே மாறல. இதுங்க மத்தியில ஒண்ணு பேசுறதுக்குள்ள எவ்வளவு எமோஷனலா நான் பேசிட்டு இருக்கேன். அந்த எமோஷனல் புரியாது, இப்ப எல்லாம் புரியுது. புரிஞ்சிச்சா? போடா தூங்குங்க. சரி தூங்குங்க. பாதி கலர் பாதி. எனக்கு என்ன சொன்னியோ அதேதான். என் லவ் உங்களுக்கு புரிஞ்சா சரி. ஹாப்பி பர்த்டேன்னு சொல்ல முடியாது, ஆனா நீ சொன்னதெல்லாம் அதே ஸ்கிரிப்ட் உங்களுக்கு நான் சேம் டெலிவரி பண்ணிடுறேன். உங்களுக்கு தான் ஹாப்பி பர்த்டேன்னு அந்த கேக்ல எழுதல, அது பாத்தீங்களா? ஹாப்பி பர்த்டே மேல இருந்துச்சு. அது வந்து இதுதான் ஸ்டிக்கர் தான். நான் எல்லாம் எழுத வேணாம்னு சொல்லிட்டேன். Once I just want to give you that title. wait 1 second. எங்க அப்பானால வந்து அம்மா சொன்னது சொல்ல முடியாது, ஏன்னா டேக் வாங்கிட்டே இருப்பாரு. அது சொல்ல பர்த்டே டேமேஜ் பண்ண கூடாது. அது அப்படிதான் பண்ணுவேன். அவர் மாட்டு பிறந்தனால இன்னைக்கு அவர் பர்த்டே, அதனால அப்பா வந்து இப்ப சொல்லிட்டே இருந்தா எங்க அம்மா பர்த்டே முடிஞ்சு நெக்ஸ்ட் டிசம்பர் 6 வந்துரும். டிசம்பர் 5 என் பர்த்டேமா? அதான் அப்பா ஆரம்பிச்சாருன்னா 6 வரைக்கும் போயிட்டே இருக்கும் டேக்கு. குறுக்கு இந்த கொசிக்குன்னா the next day. நேற்று தூக்க கலக்கத்தில் இருந்தேன். என் மனைவி சர்ப்ரைஸ் பண்ணுவான்னு தெரியும், ஆனால் அந்த சர்ப்ரைஸை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப எஃபர்ட் போட்டு கேக்கெல்லாம் வாங்கி பல ஸ்டேஜஸை தாண்டி எனக்கு வந்து அதை கேக்கை வெட்டி சாப்பிட்டு செலிப்ரேட் பண்ணேன். என் பர்த்டேவை 37th பர்த்டே காலையில் 37 கோயில் போறேன்னு சொன்னீங்க. போவேன். பிரவீன் ஃபோன் எடுத்து தான் போயிருப்பேன். இன்னைக்கு வந்து பாருங்க, காஸ்டியூம்ஸ் வந்து பாபி வேட்டி மஞ்சள் சட்டை மங்களகரமா ஒரு பயபக்தியோட அந்த வருஷத்தை நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். எங்க அம்மா ஸ்பெஷலா பூரி மசால் எப்பயுமே நான் கேட்டா செய்ய மாட்டாங்க. அந்த தக்காளி ஃப்ரை, தக்காளி வெங்காயம் வதக்கி நான் சாப்பிடுவேன். அது எப்போ கேட்டாலும் செய்ய மாட்டாங்க, ஒரே ஐட்டம் தான் செய்வாங்க. இன்னைக்கு எனக்கு ஸ்பெஷலா பர்த்டேனால அதையும் செஞ்சுருக்காங்க. ஆனா பேத்தி பர்த்டே மருமக பர்த்டேலாம் ஸ்வீட் செய்வாங்க. பாருங்க அவங்க செய்யல. பூரி செஞ்சிருக்காங்கல்ல, பூரி செஞ்சிருக்கா, ஸ்வீட் செஞ்சீங்களா? ஸ்வீட் நீங்களே ஸ்வீட் பேத்தி பத்திரலாம் அடுத்தடுத்து வந்திருக்கோம். கேசரி வைக்கிட்டா பழைய கேசரி வைக்கிறாரு பாத்துக்குங்க. பல சில புதுசு உங்களுக்காக செஞ்சது. எப்ப
எந்த சர்ப்ரைஸும் பண்ண ஏன்ப்பா இப்படி பண்றீங்க? கேசரி செஞ்சிருக்கீங்களா? ஆமா. சொல்லவே இல்லை, பூரியை மட்டும் வச்சீங்கன்னா கேசரி வச்சுட்டு பூரி வச்சதால கேசரி செஞ்சது தெரியும். என்னமோ சொல்றீங்க. சரி, அதை சாப்பிடுவோம். ஓகே, நீங்கள் எப்படி நாள் போகுது, இந்த வருஷம் எப்படி போகுதுன்னு நீங்கள் முதல் நாள்லேருந்தே தெரிஞ்சிடும். என் பர்த்டே செலிப்ரேஷன் என்ன கூட ட்ராவல் பண்ணி பாருங்க. ரொம்ப சர்ப்ரைஸ்டாக இருக்காது, பட் பர்த்டேவாக இருக்கும். Later that same evening. இன்னைக்கு பாருங்க, எல்லாமே இறைவன் செயல் தாங்க. நம்ம ஒன்று நினைச்சா கடவுளை நினைப்பாரு. இன்னைக்கு ட்ரிபிள் தம்பி தலைவன் தலைமையில் படத்துக்கு டிக்கெட் போகலான்னு 2 டேஸாக ட்ரை பண்ணுறோம், பட் போட முடியல. சரி, இன்னைக்கு படத்துக்கு தான் போக முடியல, கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு தம்பி அம்மா பிரசித்தியாலாம் ரெடி ஆனாங்க ஸ்ரீரங்கம் பெருமாளை பார்க்கறதுக்கு. பட் கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பிரதர் ஒருத்தர் இருக்கார் மணச்சநல்லூரில், அவர்கிட்ட நம்ம பேசினேன். அவர் நான் சொல்கிறேன் நீங்கள் போங்கன்னு சொன்னதால் நானும் கிளம்பிட்டேன். அப்படியே சரசும் கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. கூட பிரவீனும் வந்துட்டா. எல்லாமே சேர்ந்து பெருமாளை பார்க்கலான்ற பிளான் சடனாக ஃபிக்ஸ் ஆனதுனால பிறந்தநாள் அதுமா ஃபேமிலியோட போய் பெருமாளை தரிசிக்க போயிட்டு இருக்கோம். லாஸ்ட் டைம் என்ன பெருமாள் தம்பி பார்த்தோம்? பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாளை மட்டும் 3 டைம் பார்த்தோம் நாங்கள். போன வாரம் நாங்கள் ஈரோடு போனப்போ கண்டினியூட்டியாக இன்றைக்கும் பெருமாளை பார்க்குறோம். ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். பெருமாள் அருள் எல்லாத்துக்கும் கிடைக்க, எல்லாம் செல்வம் செழிப்போட வாழ நான் போய் வேண்டிக்கிறேன். நம்ம லிஸ்ட்லயே இல்ல. ஆமா, உங்க பர்த்டே ஆச்சு, நீங்களே வரதா இல்ல, நானும் வரதா இல்ல. எப்படியா நீ போனா போ அப்படின்னு போய். ஆமா, மம்மி கடைசில வரல. எஸ். சரி, நம்ம போலாமா? போலாம். உங்க அப்பா ரயில பிடிக்க போறாரு. ரோமா இங்க பாரு. अपनो ए अपनो சரசு சூப்பராக சாமி கும்பிட்டோம். உள்ளே வந்து நம்ம பிரதரோட ரெஃபரன்ஸ் சொல்லி உள்ளெல்லாம் வந்துட்டோம். அங்கே வந்து உள்ளே வரதோட சாமி பக்கத்தில் இந்த சாமி கும்பிட்றதா ஒரு பெரிய புண்ணியம். எதாச்சும் நாங்கள் போகிறப்ப எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிது. பக்கத்தில் நின்று ரொம்ப நேரம், அதாவது ஒரு 3 மினிட்ஸ், சாரி ஒரு 40 செகண்ட்ஸ் 50 செகண்ட்ஸ் நின்று பார்க்குறதே பெரிய விஷயம். நல்லா பார்த்தியா பிரசித்தியா? நல்லா பார்த்தியா? என் பிள்ளை ஆண்டாள் மாதிரியே போட்டிருக்கா பாருங்க. ஒரு அசிங் மாதிரியே இருக்கல. ஆமாம், ஒரு வச்சு அந்த முகுந்தா முகுந்தா பாட்டை ரீக்ரியேட் பண்ணிட்டு அது எப்போ பார்த்தாலும் அந்த வேட்டி அவங்க விட்டுட்டே இருக்குங்க. அது பெரிய பிரச்சனையாக இருக்குது. சூப்பராக சாமி கும்பிட்டோம். அடுத்தடுத்து என்ன ப்ரோக்ராம்னு இனிமேல் தான் டிசைட் பண்ணோம். இன்றைக்கி டேவே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அமைஞ்சிருச்சு. ஒரு டிவைன் ஃபீலிங், ஒரு பர்த்டே அப்போ வெரி ஹாப்பி ஃபார் த டே. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் ஒரு 4 ஹவர்ஸ் ஆகுன்ற மாதிரி ஸ்ரீரங்கத்துலேயும் ஜென்ரலாக ஒரு 4.5 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் ஆயிரம் போல். நார்மலாக வந்து நின்னோம்னா இல்லை முறுக்கு, சரி முறுக்கு வாங்கின தட்டு உடைய அதிரசமும் வாங்கினோம். ரொம்ப சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. இன்னும் கியூ போயிட்டே இருக்குது. 5:30 மணிக்கு நட சாத்திட்டாங்க. ஜஸ்ட் மிஸ்ஸில் சாமி பார்த்துட்டு இல்லை ஒரு 2 ஹவர்ஸ் நாங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளில வந்தால் காஃபி குடிப்போம். எப்பயுமே நாங்கள் இங்கே அந்த ராஜகோபுரத்துக்கிட்ட குடிப்போம். இங்கே கார் பார்க் பண்ணனால காஃபி டெலிஷியஸ் அப்படின்னு ஒரு ஷாப் இருந்துச்சு. அங்கே வந்து ஒரு காஃபியை வாங்கி திண்ணை செட்டப்பில் திண்ணையில் உட்காந்து காஃபி குடிச்சிருக்கோம். ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பார்த்து நிறையா பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க, ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வருஷம் பர்த்டே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். சரஸ் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா எனக்கு தெரியாமல் இங்கே எதுவுமே நடக்க முடியாது. ஏன்னா கூடயே இருக்கல. இவங்களுக்கு நான் சர்ப்ரைஸ் பண்ண மாதிரி அவங்க என்ன சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினச்சாங்க. பட் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணாங்க. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. ஏன்னா நான் அப்படியே சென்ஸ் பண்ணிடுவேன், அது அவங்களுக்கே தெரியும். அதனால ரொம்ப எஃபெக்ட் போட்டு கேக் வந்து பெரம்பலூர்லேருந்து சத்திரம் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் மாடி வந்தாலும் பெரிய விஷயம் தான். சத்தியமாக கண்டுபிடிக்கல. அதே மாதிரி நீங்கள் ரோமா பிரசித்தியா நீங்களாம் என் கூட இருக்கிறதே பெரிய பெரிய கிஃப்ட்டு. எங்கள் அம்மா, ஸோ என் தம்பி தங்கச்சி நீங்கள் பார்ட்னர்ஸ் எல்லாமே எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட். ஸோ அதனால் எனக்கு பெரிய கிஃப்ட்டு சர்ப்ரைஸ்லாம் தேவை கிடையாது. லைஃப்பில் எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும், எல்லாமே சந்தோஷமாக இருக்கணும், நம்ம முடிஞ்ச நல்லதை செய்யணும், நல்லதை நினைக்கணும், நல்லதை விதைக்கணும். ஸோ இந்த வருஷம் பர்த்டே ரொம்ப சூப்பராக போச்சு. டு பி ஹானஸ்ட் அண்ட் சிம்பிளாக சொல்லலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சேர்ந்துக்கலாம். நிறைய பிளான் பண்ணியிருக்கோம், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்காக. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல் பார்ட்னர்ஸ். இட்ஸ் மீ விஜய்.